ஒரு நாத்தை நடணுங்க. 10 நாத்தை நட்டாக்க 15 கிளை வரும். ஆனா ஒத்த நாத்தை நட்டீங்கன்னா 100 கிளை வரும். முதல்ல ரொம்பலாம் செய்ய வேண்டாம். நீங்க செய்யும் போது 2 மீட்டருக்கு 2 மீட்டர்ல 4 சதுர மீட்டர்ல செய்யுங்க. அதுல எப்படி அது கிளை அடிச்சுட்டு வருதுன்னு பாருங்க. அப்ப அதுல ரொம்ப என்னன்னாக்கா குறைச்ச விதைய விதைக்கணும். 15 நாளைக்குள்ள பிடிங்கி நடணும். ஒத்த நாத்தா நடணும். மேலாவா நடணும். ஒரு அடி இடைவெளியில நடணும். காய தண்ணி விடணும். வரப்பெல்லாம் நல்லா போட்டு வச்சுக்கணும். பூ வந்த பிறகு நிலத்தை காய விடக்கூடாது, வெடிக்க விடக்கூடாது. இந்த 5-6 விஷயம்தான். இந்த 5-6 விஷயத்தை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எதை கூட்டலாம் குறைக்கலாம் வேற என்ன செய்யலான்ட்டு. ஆனால் நம்மளார் சொன்னதை அப்படியே செய்யக்கூடாது. நீங்களா செய்யும்போது தான் உங்களுக்கு புரிதல் வருது. அந்த புரிதல் வர்றது அதில் இந்த அவன் என்ன எழுதிட்டான் மறுபடியும், இந்த நெல் புல் குடும்பத்தை சேர்ந்தது. புல் குடும்பத்தை சேர்ந்த எந்த செடியாக இருந்தாலும் இளநாத்தை அப்படி எட்டி நட்டிங்கன்னா நிறைய களை இருக்கு. அது கம்பாக இருந்தாலும் சரி, சோளமாக இருந்தாலும் சரி, தினையாக இருந்தாலும் சரி, சாமியாக இருந்தாலும் சரி, மூங்கிலாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி.